முழுவதும் உனக்கு நான் வாக்குத்தத்தம் சொன்னேனே, அட பாவ வெத்தி, அட, ஆனா வாக்குத்தத்தத்தை நம்பாம இருக்கிய. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உனக்கு நான் சொல்லி தந்தேனே, நீ தேறியிருக்கியா? நேற்று கேட்டார் ஒருத்தனை மைக்கு பிடிச்சி பேச சொன்னோம். ஒரு விஷயத்த கேட்டார் பக்கத்தில், எத்தனை வருஷமா சார் கூட இருக்கீங்க அப்படின்னு. நான் 3 வருஷமா இருக்கேன் சார். அப்படியா? மைக்கே பிடிக்க தெரியலையே உனக்கு? வெக்கக்கேடு, நாணக்கேடு. அல்லேலூயா. திருந்த வேண்டாமா? அப்போ தேற்றி பெற்றவனாய் தகுதியாகவும் இருக்கும்படிக்கு, அதாவது தேவனுடைய மனுஷன். நீ என்ன மனுஷன்? நாமெல்லாம் தேவ பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ மனுஷன் நாம, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? உடனே அது ஊழியக்காருக்கு மட்டும்தான், ஊழியக்காரிக்கு மட்டும்தான், எங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ உனக்கு 1 கிலோ தங்கம் வந்தால் எனக்கு தான் தரணும். உனக்கு மட்டும் வச்சுக்கிட்டுத நீயும் தேரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் தேரணும். சொல்லுங்க, நாம் தேரணும். தேறினவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா. விசுவாசி வளராததுக்கு காரணம், சபை வளராததுக்கு காரணம் நீ தேராமல் இருக்க. ஞாயிற்றுக்கிழமைனா எங்கேயாச்சும் ஊரை சுத்த போயிரு, அப்புறம் எங்கோடி வந்து நீ வந்து தேறிட்டு இருப்ப. ஞாயிற்றுக்கிழமை ரெகுலர் பிரசங்கம் நடக்கும்போது பிரசங்கத்தை கேட்கணும்ல. வெள்ளிக்கிழமை நடக்கல, சனிக்கிழமை நடக்கல. அப்போ தேரணும்ல. தேர்னா மட்டும் நீங்கள் வந்தால் மட்டும் போதாது, இதை கற்றுக்கொண்டு போய் படிக்கணும்ல. புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது, படிக்கணும்ல. உனக்கு தான் புத்தகத்தில் கண்ணு தெரியலன்னா செல்ஃபோனில் வச்சுருக்காருல்ல, அதை நல்ல விதத்தில் படித்து தொலைக்க வேண்டியதானே. அல்லேலூயா. அப்போ தேறினவர்களாக இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும்? வீட்டில் புக்கை வாங்கி மூளையில் வைக்கக்கூடாது. புக்குகள், ஆவிக்குரிய புக்குகள் படிக்கணும், நேரம் செலவழிக்கணும். சில ஆவிக்குரிய சத்தியங்களை போட்டு கேட்கணும். இல்லைன்னா ஒரு முறைக்கு 2 முறை நம்ம யூடியூப் சேனலில் போட்டு கேட்கணும். அந்த பாட்டை கேட்கணும், அந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடணும். இங்கே வந்துட்டு உளறிட்டு கிடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரிகளை செய்ய தகுதி, எந்த காரியத்தையும், எப்போ பார்த்தாலும் சாம்பாரில் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, தேறி இருக்கணும் நீ. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் என்ன வச்சியா தலைக்கு, தேறி இருக்கணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் படிச்சியா எழுதுனியான்னு அம்மா அப்பா சார் கேட்கக்கூடாது, தேறி இருக்கணும். வேலைக்கு போலையான்னு சொல்லக்கூடாது. நீனா இஞ்சி வேலைக்கு ஒழுங்காக போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், சேமிப்பு பண்ணி வச்சுருக்கணும். அல்லேலூயா. எல்லாமே நீ தேறினவனாக இருக்கணும். நீ தேராமல் இருந்தனா ஃபெயில் ஆகிட்டுலாம் இருப்ப வாழ்க்கையில். பள்ளிக்கூடத்துலேயும் ஃபெயிலுனா வாழ்க்கையிலையுமா? அப்போ எல்லாத்துலேயும் தேறினவர்கள். ஒரு நல்ல போதகன், ஒரு நல்ல டீச்சர் என்ன நினைப்பான் தெரியுமா? என்னை காட்டிலும் என் மாணவன், என் ஸ்டூடெண்ட், என் விசுவாசி நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். எனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அவன் தான் சரியான டீச்சர். உனக்கு எதுக்கு நான் போதிக்கிறேன்? நீ நல்லா வர வேண்டும் என்று சொல்லி உனக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கலெக்டர் ஆனால் நாளைக்கு உனக்குத்தானே ஆசீர்வாதம், அப்படிதானே? அப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு. 2வது வசனம் சொல்லுது, அவைகள் உபதேசிக்க. என்னத்திக்க? நீ எப்படி வந்த, எந்த வழியாக வந்த, உபதேசிக்க. ஏன் இஸ்ரவேலில் என்ன பண்ணாங்க? அந்த கல்லை பூரா குமிச்சு வைங்கன்னாங்க. ஏன் நாங்கள் இது ஆண்டவர் நமக்கு செஞ்ச அற்புதத்தை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட என்ன பண்ணணும்? ஏன்பா அந்த கல் இருக்குது, இந்த கல்லாமா, நாங்கள் இந்த வழியாக வரும்போது யோர்தான் ஒரு நதி ஓடிச்சு, அதை கடக்க முடியாமல் இருந்தோம். 3 நாளாக நாங்கள் ஆண்டவரோடு கூட இணைஞ்சி விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கும்போது இந்த யோர்தான் என்ன ஆயிட்டு? குவியலாக நின்னது. அதனால தான் இந்த கல் குவியல். அல்லேலூயா. அப்போ நீ உபதேசிக்கணும் உன் பிள்ளைகளுக்கு. நான் இந்த மாதிரி வந்தேன், என் பிள்ளைங்களுக்கு நான் பைக்கில் வரும்போது இப்படி தான் உபதேசிச்சுட்டு வந்தேன். ஒரு காலத்தில் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டையே போடுறது ரொம்ப கஷ்டம்டா. ஆனால் இன்னைக்கு பீரோவில் திறந்துட்டு எந்த சட்டையை போட, எந்த பேண்ட்டை போட, யூடியூப்பில் அந்த சட்டையை போட்டிருக்கனா யோசிக்க வேண்டியதற்கு. அல்லேலூயா. அப்போ நீ